மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லை, அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆல்ல வைங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களுக்கு திடீரென போன் போட்ட துணை முதலமைச்சர் ஏன், எதற்கு? அதாவது எந்த முதலமைச்சர் நமது டிவிகே தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு ஃபோன் பண்ணார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நமது ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் பார்த்திங்கன்னா நமது விஜய் அவர்கள் பிரச்சாரம் கூட்டியிருந்த கரூர் மாவட்டத்தில் நடந்த சம்பவத்திற்கு மிகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நீங்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் வெல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கூட்டணி வைத்து கொள்வது மிக மிக அவசியம் என்றார். அதாவது ஏன், எதற்கு கூட்டணி அமைக்க வேண்டும், எந்த கட்சிகளுடன் அமைக்க வேண்டும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அதாவது பவன் கல்யாண் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, நமது தவேக தலைவர் விஜய் அவர்களிடம் நீங்கள் கூட்டணி வைத்து கொள்ளுங்கள், அதாவது அதிமுக மற்றும் பாஜகவுக்கு இந்த 2 கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து கொண்டால் நீங்கள் கண்டிப்பாக துணை முதலமைச்சர் ஆகலாம். அதாவது எப்படி ஆகலாம், ஏன் ஆகலாம்? அதாவது பவன் கல்யாண் பார்த்திங்கன்னா ஆந்திர மாநிலத்தில் ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பித்தார். ஆனால் அது பார்த்திங்கன்னா முதல் சட்டமன்ற தேர்தல் அப்போவே ரொம்ப கீழே தான் அடி வாங்கி தான் அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்தார். ஆனால் அவரால் ஜெயிக்க முடியல. அதே அவர் இப்போ கூட்டணி வைத்து கொண்டு பார்த்திங்கன்னா இப்போது துணை முதலமைச்சராக இருக்கார். அதாவது ஆந்திர மாநிலத்திற்கே பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் நமது பவன் கல்யாண் அவர்கள் தான். அதனால தான் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது நமது தவேக தலைவர் விஜய் அவர்களே, அண்ணா நீங்கள் கூட்டணி வைத்து கொள்ளுங்கள், அதாவது அதிமுக மற்றும் பாஜகவுடன் கூட்டணி வைத்துக்கொண்டு துணை முதலமைச்சராக இருங்கள், அதற்கு பிறகு நீங்கள் தனித்து நின்று முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் நல்லது தான் சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தீவிர ரசிகர் நமது விஜய் அவர்களுக்கு. அது மட்டும் இல்லை, நமது விஜய் அவர்கள் நடித்த அனைத்து படங்களையும் பார்த்து ரசித்து அவரும் நடிகராக தான் என்று பல பேட்டியிடம் பிரசிடம் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு உடனுக்குடனே ஒரு கால் செய்து இது அனைத்தையும் டீட்டெயிலாக சொன்னார் நமது ஆந்திர மாநில துணை முதலமைச்சர் பவன் கல்யாண். அது மட்டும் இல்லை, மிக மிக முக்கியமான விஷயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கும் வகையில் நீங்கள் இன்னும் கூடிய விரைவில் கூட்டணியை சேருங்கள் என்று அவர் அறிவுறுத்தினார். அது மட்டும் இல்லை, மக்களுக்கு 2026 தேர்தல் அப்போது நமது தவேக தலைவர் விஜய் அவர்கள் தனித்து நின்று போட்டியிட்டால் நல்லா இருக்குமா, இல்லை கூட்டணி வைத்து கொண்டால் நல்லா இருக்குமா என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.